ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு அருமையான வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ரோமர் எடுத்துக்கொள்வோம். 6ஆம் அதிகாரம் 10-11 பாருங்க. 9 என்ன சொல்லியிருக்கு? மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். நமக்காக அவர் மரித்ததற்கு காரணம் என்ன? ஏதோ அவர் செய்த தவறுனால அல்ல, நம்மளுடைய பாவத்தை நிமித்தம், நம்மளுடைய சாபத்தின் நிமித்தம் அவர் நம்மளுடைய பிரதிநிதியாக நம் சுமக்க வேண்டிய எல்லா தண்டனைகளையும் அவர் சுமந்து தீர்த்தார். ஒரே ஒரு தரம் பலியாக தன்னை விட்டு கொடுத்தார். இனி மரித்த கிறிஸ்து மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நிரந்தரமான நித்திய பலி அவர் ஏற்படுத்தி விட்டார். அந்த விஷயத்தை இங்க சொல்லிட்டு மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. ஏன்னா ஒரே ஒரு தரம் மரித்து நிரந்தரமான மீட்பை ஏற்படுத்தினதுனால இனிமேல் எந்த பெண்டிங்கும் கிடையாது. இனிமேல் அவர் 100 தடவை தான் வரப்போறாரு. அது உலகத்தை நியாயம் திருத்த வரப்போறாரு. அவரை நம்பியிருக்கிற நம்ம மொத்தமாக அவரோடு நீதியமாக வைத்துக் கொள்ள வரப்போறாரு. மரணத்தை அவர் விழுங்கி விட்டார். ஜெயமாக எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரு? அவர் வெற்றி சிறந்து விட்டார். இந்த இடத்துல அடுத்து சொல்லியிருக்கு, அவர் செய்ததெல்லாம் யாருக்காக? நான் சொல்லியிருந்தேன், நமக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காக. அப்ப அவர் ஜெயிச்ச மரணத்தை நாமும் அவருக்குள்ளதும் ஜெயிச்சிருக்கிறோம். அவர் ஜெயித்த பாவத்தையும் சாபத்தையும் அவரோடு நாமும் ஜெயித்திருக்கிறோம். அப்ப அவரை மரணம் ஆண்டு கொள்வதில்லை என்றால் இப்ப அவருக்குள்ள இருக்கிற நம்மையும் ஆண்டு கொள்வதில்லை. அப்படிதானே அர்த்தம்? அப்ப மரணம் எதனால வருது? பாவத்தினால வருது. அப்ப பாவம் இருக்காது, அதனால மரணமும் இருக்காது. அப்ப பாவம் நம்மை ஆண்டு கொள்ள முடியாது. அவர் மரித்தது பாவத்திற்கு என்று ஒரே தரம் மரித்தார். யார் பாவம்? நம்மளுடைய பாவத்திற்காக. அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். மரித்தது நமக்காக மரித்தார், பிழைத்திருக்கிறது தேவனுக்காக. அப்படின்னு இங்கிலீஷ்ல அழகா வருது பாருங்க. For his sacrifice he died to sin's power once and for all, but he now lives continuously for Father's pleasure. அதாவது பிதாவினுடைய விருப்பத்தை, ஆசையை நிறைவேற்றும் மனம் அவர் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாரு. அவர் மரித்ததுமே பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கான். ஏன்னா பிதாவின் சித்தம் என்ன? மனிதர்களாக நம்ம ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்கணும்னு சொல்லி, அதனால உலக தோட்டத்திற்கு முன்பே இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்படுத்தி வைத்தார். அதை வெற்றிகரமாக முடித்தார். இப்ப பிழைச்சிருக்கிறதும் பிதாவுக்காகவே பிழைச்சிருக்கிறாரு. அப்ப பாருங்க, அப்ப ஆரம்பத்துல சொல்லிட்டு வந்தேன், இயேசுனுடைய ஒவ்வொன்றும் நமக்கு சொந்தம். அவர் பாவத்துக்கு மரிச்சிட்டார், ஆகவே நாமும் பாவத்துக்கு மரிச்சிட்டோம். அவரை பாவம் மேற்கொள்ள முடியாது, அவர் மரணத்தை ஜெயமா விளங்கிட்டார், ஆகவே நமக்கும் மரணம் கிடையாது. அப்ப அது உயிர்த்தெழுதுலையும் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகவே நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சு உயிர்த்தெழுந்து அவரோட உட்கார்ந்துட்டோம். இப்ப இங்க என்ன சொல்லியிருக்கு? அவர் பிழைத்திருக்கிறதும் பிதாவுக்காக பிழைத்திருக்கிறார். அப்ப நாமும் யாருக்காக தான் பிழைத்திருக்கணும்? பிதாவுக்காக, பிதாவின் சித்தத்திற்காக, அவருக்காகவே பிழைத்திருக்கணும் இல்லையா? அதுதான் இங்க சொல்லியிருக்கு. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்ப நமக்கு மைனஸ் எல்லாம் போகும்போது கிறிஸ்துவுக்குள்ள ஆமா ஆமான்னு ஒத்துக்கிறோம். அதே நேரத்துல இப்ப ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன? நமக்காக வர்றதுக்காகல, தேவனுக்காக நாம் பிழைக்கிறதும் நம்ம இருக்கிறதும், நம்மளுடைய ஒவ்வொரு விஷயமும் தேவனை பிரியப்படுத்த இயேசுவை போல நம்ம இருக்கணும் சொல்லி எண்ணிக்கொள்ளணும். அதற்கு தான் நமக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நமக்குரியவர்கள, நாம் தேவனுக்குரியவர்கள். அப்படி வாழ்றதுனால 100% யாருக்கு ஆசீர்வாதம்? நமக்கு தான் ஆசீர்வாதம். ஏன்னா நம்மளை விட நம்மளை அழகா பார்த்துக் கொள்றவர் நம் தேவன், நம்மளை விட நம்மளை நேசிக்கிற நம் தேவன், நம்மளை விட பெரியவர் அவர், ஞானமுள்ளவர் அவர், ஒப்பற்றவர் அவர், வல்லமை உள்ளவர் அவர். அப்ப அவர் கையில நம்ம பத்திரமா வாழ்க்கை இருந்து அவருக்காக வாழும் பொழுது நமக்கு ஆசீர்வாதமாகவே. இப்படியாக வாழுங்கள், எல்லாவற்றிலும் ஜெயத்தை எடுங்கள். ஜெபிக்கலாம். நன்றி தகப்பன். அப்பா, இந்த நேரத்துல இந்த வார்த்தை கேட்ட ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தினாலே. அப்பா, எல்லாவற்றிலும் வாழ்ந்தாலும் மரித்தாலும் எந்த சூழ்நிலையும் உமக்காக இருந்து, அப்பா எதை செய்தாலும் தேவனுக்கு என்று செய்யுங்கள் என்று வார்த்தையின்படி வாழ்ந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.